அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மும்தாஸ் டிலைட். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா முட்டை மிட்டாய் தான் செய்ய போகிறேன். வீட்டில் ஈஸியாக எப்படி நம்ம டேஸ்ட்டாக செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு முக்கியமான என்ன விஷயம்னா நல்லா திக் பாட்டம் பேனாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா குக்கராக இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1/4 கப்பு சுகரு, 450 கிராம் அன்ஸ்வீட் கோவா எடுத்துக்கிறேன். 500 கிராம் கோவா எடுக்கிறீங்கன்னா 5 முட்டை எடுத்துக்கோங்க. இது மட்டும்தான், மற்றபடி எந்த ரேஷியோவும் மாற்ற வேண்டாம். 5 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன், 1 மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். 50 கிராம் பாதாமும் 3 ஏலக்காய் போட்டு பவுடர் ஆக்கி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏலக்காய் யூஸ் பண்ணலைன்னா குங்குமப்பூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் சும்மா ரஃப்பாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு நம்ம இது வேக வைக்கலாம். இது ஸ்டவ்வில் வச்சு வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது நல்லா கரைய ஆரம்பிக்கும். இது ஸ்டவ் எப்படி வைக்கணும்னா ஹாஃப் ஷிம்மில் தான் வைக்கணும். ஸ்லோ குக் ஆனால் நல்லா இருக்கும், நம்ம மாய்ஸ்சராக இருக்கும் 2 நாள் ஆனாலும். நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக வச்சு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் வெந்துற மாதிரி இருக்கும், தவிர எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்திருக்காது. இது நம்ம ஸ்லோ குக்கில் நல்லா இந்த கோவா சுகர் இதெல்லாமே நல்லா கரைஞ்சி திக்காக வர வரைக்கும் நம்ம இது குக் பண்ணலாம். இது பக்கத்திலே இருந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த கோவாலாம் நல்லா கரையும், கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். அடி பிடிச்சிச்சின்னா டேஸ்ட்டு மாறிடும். நம்ம ஒரு ஸ்பூன் கீ எடுத்து வச்சுருந்தீங்களே, அது நம்ம எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயில் போட்டு நம்ம எல்லாம் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹாஃப் ஷிம்மில் தான் குக் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு ஸ்லோவாக பபிள்ஸ் வருது பாருங்கள். இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ஓடிஜி இல்லைன்னா நம்ம குக்கரோ இல்லை வேறு ஏதாச்சும் இட்லி பாத்திரத்திலே வச்சு கூட நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா அல்வா மாதிரி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பேனில் ஊற்றிக்கலாம். பேனில் ஊற்றிட்டு நான் ஓடிஜியில் 180 டிகிரிக்கு 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் ஓடிஜி இல்லைன்னா ஸ்டவ்வில் கூட வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் பேக் பண்ணுறதுனால டேஸ்ட் எல்லாமே எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நீங்கள் ஓடிஜியில் என்ன பேக் பண்ணுறீங்களோ அதே போல் தான் இருக்கும். ஸ்டவ்வில் பேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா மேலே கலர் சேஞ்ச் ஆகிறது லைட் கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகும், ரொம்ப டார்க்காக மட்டும் ஆகாது. இது மட்டும்தான் அதில் மைனஸாக இருக்கும். மற்றபடி டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். மேலே 1/2 டீஸ்பூன் கீ மட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நான் பேக் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் அப்ளை பண்ணலைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டவ்வு ஓடிஜி 2 இதுலேயுமே பேக் பண்ணுறதுக்கு 25லேருந்து 30 மினிட்ஸ் போதுமாக இருக்கும். அதை மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் பேக் பண்ணும்போது இந்த அளவில் தான் கலர் வரும். நம்ம ஓடிஜியில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக டார்க்காக வரும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ வெளியில் எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் பண்ணலாம். ஆறுனதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா பீஸாக வராது, எல்லாமே உடஞ்சிரும். ஒரு கத்தி எடுத்து உள்ளே நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும். அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அது கேப் வர ஆரம்பிச்சிரும். அப்படின்னா நல்லா குக் ஆகிடுச்சின்ட்டு அர்த்தம். முட்டை மிட்டாய் இப்போது நல்லா ஆறிடுச்சு. இப்போ பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை ரெசிபி. நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது கட் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் மும்தாஸ் டிலைட் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.